காவிரி முஹையதீன் ஆண்டவர் ஜாமியா பள்ளிவாசலில் தலைவர் முகமது அபுபக்கர், செயலாளர் ஹாஜி முகமது, பொருளாளர் அப்துல் ரஷீது, துணை செயலாளர் ஜாபர் பாஷா உள்ளிட்ட நிர்வாகிகளை கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் சாக்கோட்டை அன்பழகன் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அப்போது கும்பகோணத்தில் 4வது முறையாக திமுக சார்பில் போட்டியிட தமிழ்நாடு முதலமைச்சர் என்னை அறிவித்துள்ளார். வெற்றி என்பது இலக்காக இருந்தாலும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும். எனவே அனைவரும் திமுகவிற்கு வாக்களித்து மாபெரும் வெற்றி பெற வேண்டுகிறேன் என பேசினார். அப்போது மாநகர செயலாளரும் துணை மேயருமான தமிழழகன், கிழக்கு ஒன்றிய செயலாளர் சுதாகர், வார்டு செயலாளர் அலி மற்றும் இஸ்லாமியர்கள், திரளான கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். முகவடத்தில் 4ஆம் முறையாக அறிவித்திருக்கிறார். நான் உங்கள் எல்லாம் நன்றிதான் என்னை அறிவித்திருக்கிறார். நிச்சயமாக நீங்களாம் வெற்றி பெறுவதற்கு வெற்றி என்பது நமக்கு இலக்காக இருந்தால் கூட அதிகமான வாக்குகளை பெற்று இன்றைக்கு இந்த மேலக்காவலியில் அதிக வாக்குகளை நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு வழங்கினோம் என்ற அந்த பெருமையோடு நான் உங்களை வேண்டி தூய அடைக்கல மாதா பேராலயம் நல்ல சாமானியர் இயக்கம் சார்பில் குருத்து ஞாயிறுவை முன்னிட்டு 6வது ஆண்டு மாபெரும் ரத்த தானம் மற்றும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. நல்ல சாமானியர் இயக்கம் நடத்தும் மாபெரும் ரத்த தானம் மற்றும் இலவச மருத்துவ முகாம் தூய அடைக்கல மாதா பேராலயத்தில் நடைபெற்றது. முகாமை தஞ்சை மாவட்ட ஆயர் சகாயராஜ் துவக்கி வைத்து ரத்த தானம் வழங்கினார். பங்குத்தந்தை ஜெயராஜ் தலைமை தாங்கினார். முன்னாள் பங்குத்தந்தை மைக்கேல் அடிகளார், தூய மரியன்னை குருமடம் ஆன்மீக இயக்குனர் லூர்துசாமி, அருட்தந்தையர்கள் மற்றும் அருட்சகோதரிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நல்ல சாமானியர் இயக்க தலைவர் ஜான் போஸ்கோ வரவேற்றார். காலை முதல் பிற்பகல் வரை நடைபெற்ற இந்த முகாமில் ரத்த தானம், ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் உள்ளிட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. 200க்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் வழங்கினர். ரத்த தானம் வழங்கிய கொடையாளர்களுக்கு பழச்சாறு மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நல்ல சாமானியர் இயக்கத்தின் உறுப்பினர்கள் செய்திருந்தனர். இதை ஏற்பாடு செய்தவர்களையும் இதில் பங்கெடுத்து இந்த முகாமை நடத்துகிற எல்லோரும் நீங்க வேற லெட்டு கொடுக்குறவங்களே. தமிழக அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு தஞ்சாவூர் மண்டல உதவி இயக்குனர் ராஜாராமன் தலைமை ஏற்று கண்காட்சியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பாலச்சந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஊக்கமளித்தார். மேலும் பத்மஸ்ரீ விருது பெற்ற கலைஞர்கள் பத்மஸ்ரீ ராதாகிருஷ்ணன், தேவசேனாதிபதி ஸ்தபதி கும்பகோணம், பத்மஸ்ரீ ஸ்ரீ ராஜ ஸ்தபதி சேலம் மற்றும் தஞ்சாவூர் ஓவியர், மத்திய அரசின் சில்பகுரு விருது பெற்ற பன்னீர்செல்வம் ஆகியோரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்த கண்காட்சியில் கல்லூரி மாணவர்கள் உருவாக்கிய பல்வேறு ஓவியங்கள், சிற்பங்கள் மற்றும் கலை படைப்புகள் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன. நிகழ்ச்சியின் போது சிறந்த மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். கல்லூரி முதல்வர் ரவி முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் கலை ஆர்வலர்கள் பலரும் கலந்து கொண்டு கண்காட்சியை பார்வையிட்டனர். பிரெஞ்சு மொழியர் டூமா இவங்களோட ஒரு ஆப்பிரிக்கன் வந்து சொன்னாரு, எங்களுடைய மொழியை திருடினார், எங்களுடைய வளத்தை திருடினார், எங்கள் இசையை திருட முடியவில்லை. எங்களுக்கு யாருமே இன்னைக்கு வரைக்கும் அது உண்மை. மெக்கானிக்கல் பர்ஃபெக்ஷன்ல ஜெர்மன் செஞ்சுட்டு யாரும் முடியாது. அடுத்த சுவிட்சர்லாந்து இருந்தாரு, வந்து அவன் இப்படி ஏதாவது சொல்லி அடிச்சுட்டு மண்டே உடச்சிட்டு இருந்தான். நம்ம நாட்டில் பல உடச்சிட்டு ஐயா. OMR சாலை செம்மஞ்சேரியில் உள்ள தனியார் கல்லூரியில் துவங்கிய மாபெரும் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் மாலதி ஹெலன் துவக்கி வைத்தார்.
சென்னை OMR சாலை செம்மஞ்சேரியில் உள்ள தனியார் கல்லூரியில் இருந்து மாமல்லபுரம் வரை 18 கிலோமீட்டருக்கு நடைபெறும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் மாலதி ஹெலன் துவக்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 100 மிதிவண்டி பேரணி, 50 ஆட்டோ பேரணி, 50 கார்களின் பேரணி, மேலும் மாணவ மாணவிகளின் இசை நிகழ்ச்சிகள், தேர்தல் தொடர்பான விழிப்புணர்வு பாடல்கள், நாடகம், தாரை தப்பட்டை, சிலம்பம், தேர்தல் தொடர்பான வாசகங்கள் அடங்கிய பட்டங்கள் பறக்க விடுதல், மணல் சிற்பம், மீனவர்களின் படகு சவாரி என 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பின்னாடி வாங்கப்பா, பின்னாடி வாங்கப்பா, நல்லா பின்னாடி வாங்கப்பா. நாலு பேர் நிக்க வச்சு எடுக்கலாமே. I think it's a great day for me, particularly because in Chengalpattu district, I am taking over as the district collector. The last is going to be only a month, but I have had the opportunity. சுதந்திரமான தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 நடைபெற உள்ளதை முன்னிட்டு மதுரை மாவட்டம் மாரியம்மன் தெப்ப குளத்தில் என் வாக்கு விற்பனைக்கு அல்ல என்பதை வலியுறுத்தி லேடி டோப் பெருமாட்டி கல்லூரி மாணவிகள் பிளாஷ் மாப் விழிப்புணர்வு நடன நிகழ்ச்சி மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி இந்தியா கூட்டணி வேட்பாளர் உதயசூரியன் சங்கராபுரம் வருகையை முன்னிட்டு கட்சி தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு அமோக வரவேற்பு கொடுத்தனர். முதலில் கள்ளக்குறிச்சி சுங்கச்சாவடி அருகில் வரவேற்பு வழங்கினர். சங்கராபுரம் வரும் வழி நெடுகிலும் தொண்டர்கள் அமோக உற்சாக வரவேற்பு அளித்தனர். சங்கராபுரத்தில் கட்சி அலுவலகம் வந்த பிறகு அண்ணா மற்றும் அம்பேத்கர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து கூட்டணி கட்சி தொண்டர்களுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனு பெறும் அலுவலகத்தை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான மாலதி ஹெலன் ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக நேருக்கு நேர் சந்திக்கின்றன. மேலும் தவேக, நாம் தமிழர் போன்ற கட்சிகளும் தங்களது வேட்பாளர்களை அறிவித்துள்ளன. இந்த நிலையில் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்கள் வேட்புமனு பெறும் அலுவலகத்தை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான மாலதி ஹெலன் ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு வட்டாட்சியர் அலுவலகம் தற்போது வேட்புமனு பெறும் அலுவலகத்திற்காக ஆய்வு செய்யப்பட்டது. இதையடுத்து தேர்தல் ஆணையம் அறிவித்த விதிமுறைகளின்படி வேட்பாளர்கள் 3 வாகனங்களில் மட்டுமே வர வேண்டும். 100 மீட்டர் தூரத்திற்கு முன்பாக அந்த வாகனங்கள் நிறுத்தப்பட்டு வேட்பாளர் மற்றும் 4 பேர் உள்ளிட்ட ஆக மொத்தம் 5 பேர் மட்டும் வேட்புமனு தாக்கல் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். அவர்களை தவிர வேறு யாருக்கும் எந்த அனுமதியும் இல்லை என தெரிவிக்கப்பட்டது. இந்த ஆய்வின் போது மாவட்ட துணை தேர்தல் அலுவலர் ரம்யா மற்றும் அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் உடனிருந்தனர்.
ஒருங்கிணைப்பாளர் சீமான் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வேட்பாளர்களை அறிமுகம் செய்தார். அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக இயற்கை ஆர்வலர் கைத்தண்டலம் மரம் மாசிலாமணி நிறுத்தப்பட்டார். அதனைத் தொடர்ந்து உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராம பகுதிகளில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மரம் மாசிலாமணி விவசாய சின்னத்திற்கு ஓட்டு கேட்டு தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக உத்தரமேரூர் அருகே கடல்மங்கலம் கிராமத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மரம் மாசிலாமணி வீடு வீடாக சென்று தேர்தல் வாக்குறுதி துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி விவசாய சின்னத்திற்கு ஓட்டளிக்க கேட்டுக் கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்தியாவில் விவசாயம் முதுகெலும்பு என்று சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் மழையின் அளவு குறைவு, பூச்சி தொல்லை, பூச்சிக்கொல்லி மருந்தால் ஏற்பட்ட ஆபத்து, மண்ணின் மலட்டுத்தன்மை, காட்டு பன்றிகள் தொல்லை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையில் நெல்லை அறுவடை செய்தால் நெல்லை சேமிப்பதற்கான அரசு கிடங்குகள் முறையாக இல்லை. நெல்லை கூடுதலான விலைக்கு விற்க முடியவில்லை என குற்றம் சாட்டிய அவர், தேர்தலில் மக்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு வாக்களிப்பது அவமானமாக உள்ளதாக வேதனை தெரிவித்தார். உங்களிடத்திலே விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்க வந்திருக்கேன், வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். அண்ணன் சீமான் அவர்கள் தமிழகத்திலே தொடர்ந்து ஒரு தனிப்பட்ட கட்சியாக உங்களுக்கு உரிமைகளை பெற்றுக் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன செய்ய போறாங்க? வேளாண்மையை அரசு வேலையாக்குவது. இந்த வகையிலே இந்த தேர்தலிலே நீங்கள் உங்களுடைய வாக்கை விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும். தமிழகம் முழுவதும் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு கட்சிகள் தங்களது வேட்பாளர்களை அறிவித்த நிலையில் வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று முதல் வேட்புமனு தாக்கல் துவக்கம் என தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்த நிலையில் தமிழகம் முழுவதும் பல்வேறு கட்சித் தலைவர்கள் வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அமுதா, செங்கல்பட்டு தொகுதியில் முதல் வேட்பாளராக செங்கல்பட்டு மாவட்ட துணை தேர்தல் அலுவலர் ரம்யா முன்னிலையில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டமன்ற தொகுதிக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக தெரியாத வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள பிரவீன்குமார் என்பவர் கட்சி தொண்டர்களுக்கு அறிமுகம் இல்லாதவர் என்பது கட்சி நிர்வாகிகளின் குற்றச்சாட்டு. வேட்பாளர் பிரவீன்குமார் அதிமுகவின் மூத்த தலைவர், செங்கோட்டையனின் தீவிர ஆதரவாளர், மகுடீஸ்வரனின் மகன் என்பதால் மட்டுமே அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தொண்டர்கள் கருதுகின்றனர். கடந்த 2 ஆண்டுகளாக கட்சிக்காக களத்தில் நின்று பணியாற்றிய உண்மையான தொண்டர்களை தலைமை கண்டுகொள்ளவில்லை என்ற வேதனை எழுந்துள்ளது. கட்சி தலைமை இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு வேட்பாளரை மறுபரிசீலனை செய்து மாற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேட்பாளர் மாற்றப்படாவிட்டால் பழனி தொகுதியில் தேர்தல் பணிகளில் ஈடுபட போவதில்லை என்றும் பணிகளை புறக்கணிக்கப் போவதாகவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். புதிதாக தேர்தல் களத்தில் வந்துள்ள ஒரு கட்சிக்கு ஆரம்பத்திலேயே இதுபோன்ற உட்கட்சி பூசல்கள் எழுவது அக்கட்சியின் வெற்றி வாய்ப்பை பாதிக்கக்கூடும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். ஒருத்தருக்கு கொடுத்துருந்தா நாங்கள் சந்தோஷப்பட்டு தளபதியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்ப்போம். இப்பயுமே நாங்கள் தளபதியை எதிர்த்தோ கழகத்தை எதிர்த்தோ எந்த இதுவும் தெரிவிக்கல. தகுதி இல்லாத ஒருத்தரையும் வேட்பாளரை நிரூபித்து அவங்களுக்கு மட்டும்தான் எங்களோட எதிர்ப்பு. மற்றபடி கட்சியோட கொள்கைக்கும் தளபதிக்கும் இன்றைக்குமே நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்வோம். ஆனால் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் பழனி சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக் கழகம். என் பேர் மிதுன் மனோகரன், பழனி நகர செயலாளராக இருக்கேன். இங்கே நேற்று எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், தமிழ்நாடு ஃபுல்லாக 234 தொகுதிக்கும் தலைவர் வேட்பாளர் அறிவித்தாங்க. இங்கே பழனியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கல, உண்மையாக உழைத்தவங்களுக்கு கிடைக்கல. நேற்று ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க. அதில் எங்களுக்கு யாருக்குமே எந்த உடன்பாடும் இல்லை.
புதுசாக வந்தவங்களுக்கு எப்படி வாய்ப்பு கொடுத்தான்னு எங்களுக்கு தெரியல. குருத்தோலை ஞாயிறுவை முன்னிட்டு கடமலைகுண்டு வைகை ஆற்று பாலத்தில் இருந்து அன்னை வேளாங்கண்ணி ஆலயம் வரை குருத்தோலை பவனி நடைபெற்றது. இதில் ஏராளமான இறைமக்கள் கலந்து கொண்டனர். குருத்தோலைகளை கையில் ஏந்தி கொண்டு சிறப்பு பிரார்த்தனை செய்து கொண்டு ஊர்வலமாக வந்தனர். அதனைத் தொடர்ந்து கடமலைகுண்டு அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தில் பங்கு தந்தை குணசேகரன் அவர்கள் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அதில் அருட்தந்தை ஜெயபாஸ்கர் மற்றும் அருட்தந்தை ஜோசப் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கிடங்கல் 2 பகுதியைச் சேர்ந்தவர் அபினேஷ் குமார் மற்றும் அவரது நண்பர் கல்கி ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் திண்டிவனம் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது அதிவேகமாக அதே மார்க்கமாக வந்த காரானது திடீரென சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் சாலையில் திரும்பியுள்ளது. அப்பொழுது காரானது பின்னால் வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த அபினேஷ்குமார் மற்றும் கல்கி ஆகிய இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். இந்த விபத்தில் சென்னையில் பிசியோதெரபி இறுதியாண்டு பயிலும் அபினேஷ்குமார் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவருடன் வந்த திண்டிவனம் கிடங்கல் பகுதியைச் சேர்ந்த கல்கி காயங்களுடன் திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மேல் சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த விபத்து குறித்து திண்டிவனம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் அதிவேகமாக வந்த கார் திடீரென திரும்பியதால் விபத்து ஏற்பட்டதாக தெரிய வந்துள்ளது. காரை ஓட்டி வந்த ஓட்டுநர் காரை வழியில் நிறுத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். தப்பி ஓடிய ஓட்டுநரை திண்டிவனம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகம் ஏற்பட்டுள்ளது. நம்ம இது போற ரோடா? தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மாநிலம் முழுவதும் இன்று துவங்கியது. அதன் தொடர்ச்சியாக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கோமதி அன்பரசன் ஆண்டிப்பட்டி தேர்தல் நடத்தும் அலுவலர் கவிதாவிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக ஆண்டிப்பட்டி பாலக்கோம்பை பிரிவிலிருந்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கோமதி அன்பரசன் மலரால் அலங்கரிக்கப்பட்ட முருகன் வேலுடன் தப்பாட்டம் முழங்க தனது கட்சியினருடன் ஊர்வலமாக வந்த நிலையில் தேனி சாலையில் வந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளரின் ஊர்வலம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு 100 மீட்டர் தொலைவிற்கு முன்னதாகவே நிறுத்தப்பட்டது. பின்னர் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் படி அனுமதிக்கப்பட்ட நபர்களுடன் சென்று தனது வேட்புமனுவை கோமதி அன்பரசன் தாக்கல் செய்தார். தேனி மாவட்டம் கடலூர் அருகே உள்ள குள்ளப்ப கவுண்டன்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் 35 வயதான பெண்மணி கோமதி. மென்பொருள் பட்டதாரியான இவர் அப்பகுதியில் உணவகம் நடத்தி வருகிறார். இவரது கணவர் அன்பரசன் நாம் தமிழர் கட்சியின் வணிகர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சரி